2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்து குளித்தலை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் 1967க்கு பிறகு நடந்த ஆட்சி கொடுமையிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி தொடர வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக ஆட்சி அமைக்கும் திருவாளர் விஜய் அவர்கள் மதுவில்லா தமிழகம், ஊழலில்லா தமிழகம், லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவார் என்று பெரிதும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கான விஷயம் நடந்திருக்கு. அதுக்கான ஒரு சீட் வாங்கி ஜெயிச்ச நபர் 107 சீட் வாங்கியிருக்காங்க. சிஎம்மா வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. அவங்க கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மக்களை பார்க்கணும், சந்திக்கணும், வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. மக்களையும் போய் சந்திக்க போகும்போது அவங்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மற்ற திராவிட கட்சிகளோ மற்ற எம்பி எம்எல்ஏஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க யாரும் பண்ணாமல் இருந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது சரியாக செஞ்சால் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கான வாய்ப்பு இருக்கும். இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி மக்களுக்கு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத மக்களுக்கு கொடுக்கணும். அதில் கல்வி ஒன்று, ரெண்டாவது மருத்துவம். ரெண்டும் அடிப்படை. ஆனால் அனைத்தும் இலவசமான அனைத்து கல்வியும் அனைத்து மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்கணும். இது கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். தேர்தல் முடிவுகள் நல்ல முடிவாக வந்திருக்கு. மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லா இருக்கும். வரக்கூடிய நாட்களில் இப்போ ஆட்சி எப்படி நடத்த போகிறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு நாங்கள் இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கோம். அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்குது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 5 வருஷத்துக்கு அவர் ஆட்சியில் மக்கள் கேட்குற கோரிக்கையை அவர் நிறைவேற்றுறதை என்னங்கிறத பார்த்தோம்னா தெரியும். காசு எவ்வளவோ அரசியல் இப்போ முன்னாள் அரசியல்வாதிகளை காசு அடித்தாங்க. அந்த காசை மக்கள் எதிர்பார்க்கல. அவங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. மாற்றம் நடந்திருக்கு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 5 வருஷத்துக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அது என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றி கொடுத்தாருன்னா போதும். மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. 2 மாற்றுக்கு அரசியல் கட்சிக்கு தகுந்தாப்படி விஜய் அரசியலுக்கு வந்தார். அந்த மாற்று முகமாக விஜய் தெரிஞ்சதுனால எல்லா பேரும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜய் நலத்திட்டம் நல்ல உதவியெல்லாம் மக்களுக்கு செய்கிறதாக சொல்லியிருக்காரு. அந்த உதவிகளை ஒவ்வொரு தொகுதிகளும் என்னென்ன மக்களுக்கு குறை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியும் நிறைவேற்றினா நல்லாயிருக்கும். அவர் அரசியல் வந்ததுக்கு நல்லது செய்யட்டும் மக்களுக்கு. நாங்கள் ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. விஜய் வந்திருக்காப்புல நல்லபடியாக மக்களுக்கு செய்யணும். சொல்லியிருக்கிற நலத்திட்ட உதவி எல்லாம் பொதுமக்களுக்கு போய் இது பண்ணணும்.